Good afternoon, everybody. என்னடா எவனோ ஒருத்தன் வந்து பேசிட்டு போறானா இதுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் உங்க சித்தப்பன் வந்து வீட்டில இருந்து வந்து பேசுற மாதிரி தான் உங்க எல்லார்கிட்டையும் பேச வந்திருக்கேன், சரியா? பட் ஐ நீட் ஆல் ஆஃப் யூ. வச்சு செஞ்சுட்டாங்கன்னு பார்த்தேன். ஐ நீட் ஆல் ஆஃப் யூ. நான் விஜயோட ஸ்பீச் தான் திருப்பி திருப்பி மைக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த கூட போக ஆரம்பிச்சேன்னு நினைச்சேன். ஐ நீட் ஆல் ஆஃப் யூ டு லிசன் கேர்ஃபுல்லி பிகாஸ் வாட் யூ லிசன் சம்டைம்ஸ் in 20 minutes may change your life, and that is why I want to start by thanking the organizers who put this together. Maharaj ji, Guru Maharaj ji, thank you for putting this together. We have my very, very distinguished fellow speaker, Mr. M.K. Anand. We have Dr. Kumaresan, the principal here, Malakshmi madam, and Mr. Sitaraman for organizing it. Because they wanted the best to go to the students, okay? That's number one. Nobody has called you here to collect some donation or to get anything from you. பசங்களா, நீங்கள் அட்டென்ட் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ரெண்டு வகையில் இருக்கும். ஒன்று, இங்கே ஸ்கேஃபோல்டிங் போட்டு விடு, இங்கே ஸ்டால் போட்டு விடு, கான்ஃபரன்ஸ் வந்து நில்லு, பன்னீர் தெளிச்சு விடு, பூச்சி விடு. தட் இஸ் where you are used. We all use youngsters as volunteers. Second type of program is this type of program. காசு சம்பாதிங்கடா, பெரிய பிஸ்னஸ் பண்ணுங்கடா, நல்லா முன்னேறுங்கடா, ஒன்றுமே இல்லை, இங்கே ஜாலியாக டி நகரில் சுற்றிட்டு இருந்தான்னு சொன்ன ஒருத்தன் இன்றைக்கி வந்து 16 லட்சம் கோடிக்கு 32 வயசு அரவிந்த் ஸ்ரீனிவாசன், நான் வந்து குரோமையே வாங்கிடுறேன், அது பை ஆஃப் குரோமுங்கிறான். நான் என்ன கேட்பேன், ஏன் இங்கே ஒரு அரவிந்த் ஸ்ரீனிவாசன் வரக்கூடாது? உருவாகலாம். ஐ வில் டெல் யூ ஹூ வில் நாட் பி அரவிந்த் ஸ்ரீனிவாசன். நான் சொன்னே ஒருத்தன் வந்து தோடாங்கிறான்ல, அந்த தோடா டெஃபினட்டாக அரவிந்த் ஸ்ரீனிவாசன் ஆக மாட்டான். அவனுக்கு ஒரு ஜாப் எங்கேயோ ஒரு கிளார்க்காக இருப்பான் ஒரு கடையில். பசங்களா, உங்களுடைய மனசும் உங்களுடைய ஃபோக்கஸும் will determine whether you're going to be a peon, a clerk in Sarvana stores, you get some job, LIC, நம்மளும் ஓட்டிட்டு போயிட்டோம் லைஃப்னு நினைக்கலாம். அல்லது ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தன் வந்து அரவிந்த் ஸ்ரீனிவாசன் 16 லட்சம் கோடிக்கு வாங்குறான் குரோம், நான் ஏன் வாங்க முடியாது? வாட் இஸ் பாப்பா, வாட்ஸ் யுவர் ஏஜ்? shouldn't ask girls. What's your average age here? 19, 20? Okay. I want you to carry home an important point today. Of India's 100 and don't பசங்களா, you want to be a clerk. விவேகானந்தால வேலை போட்டு கொடுக்க சொல்கிறேன். 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கிளார்க்காக வேலை பண்ணிட்டு போகலாம். ஸோ யூ கைஸ் டிசைட் who wants to be a clerk, who wants to be a millionaire. This is for you to become millionaires. Only then will you carry our Bharat in 2047. Say, இவ்வளோ பசங்க ஆயிட்டாங்க. What I was coming to say when you guys were laughing was, out of 124 billionaires means அவனுடைய பேங்க்ல உன்ன மாதிரி சிவக்கொழுந்து, குப்புசாமி, ரங்கராஜன், குமாரமங்கலம், இது மாதிரி பசங்க with more than 10,000 crores in the bank account. 67 of them are 24 years or less. நீங்க 19 நீங்களா 18, 19 இருப்பீங்களா? So by listening to symposia like this, உனக்கு வந்து ஒன்று தோணும், ஒரு விஷயம் பண்ணலாம். That may make many of you become millionaires and billionaires. As Swami Vivekananda said, all the power is inside you. எவனோ ஒருத்தர் சொல்லி கொடுக்கறதுனால நீ பில்லியனர் ஆக போறதில்ல. உனக்கு உள்ள இருக்க பார், அந்த அக்னி பொறி, அதை எரிச்சு விடு, and you will become what you got to become. First point. Second point, you all know about the Indian Institute of Science, Bangalore, brings some of our best mathematicians, best businesses. As Guru Maharaj was saying, 1893 சுவாமி விவேகானந்தா போறாரு, காசு இல்லை, ட்ரிப்புக்கு இல்லை, இங்கிருந்து ஆலசிங்க பெருமாள் ஒருத்தர் என்னமோ 4-5 பேர் காசு வாங்கி கொஞ்சம் போட்டுட்டு அனுப்புறாங்க. வழியில் from Yokohama, he went to Yokohama, and then from Yokohama in Japan, he went to Vancouver in Canada. Along with him in that steamer, there are historic facts for India. Everybody must know these. நமக்கு அது தெரியாதே. நம்ம ப்ளூ டிஷர்ட் போட்டு சூர்யா டான்ஸ் ஆடினாரா, கிரீன் டிஷர்ட் போட்டு ஹலபித்து ஹபிபி சொன்னார் தானே நம்ம பார்ப்போம். He spoke to Jamshedji Tata, and he talked on the board a ship called SS Empress, and he said, why don't you create so many youngsters here? At that time unemployment was huge among youth. My dear children, you're all standing at the cusp na theriyuma. Capricorn, Aquarius, January 20 to 23 na, you're not Capricorn and you're not Aquarius, renduku naduvula madil mel poguna mari cusp. You're on a cusp. 15, 20, 30, 40 years ago when we all finished
காஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் either லாயர் பண்ணுவான், டாக்டர், லாயர், இன்ஜினியர், அக்கௌண்டன்ட், பாக்கி எல்லாம் டமுக்கு டிம்மி தான். எல்லாம் WWT ராஜேந்திரோடைய வெப்சைட் சொல்ல தெரியுமா, www.darnaka.com. அது மாதிரி தான் எல்லாரும் டண்டர்னக்கா நடிச்சு சிரிஞ்சிட்டு இருந்தோம் எல்லாரும் பசங்களா. ஃபியூ யூஸ் டு கெட் இன் டு IIT, மற்றவங்கலாம் டண்டர்னக்கா தான். இப்போ அப்படி இல்லை. சும்மா ஒரு 3 years சும்மா பண்ணுறான், ஒரு ஆப் பண்ணுறான், மல்டி மில்லியனர் ஆகிறான். My only question to all of you is, நீ ஏன் அந்த மல்டி மில்லியனர் ஆக முடியாது? There's only one thing between you and I'm happy to say, why am I talking? Because I've been doing this talk, various types of talks like this for 25-30 years, and even recently many IAS officers, IPS officers, IRS officers, even when they shared the stage with me, they used to come and say, sir, I was in 12th standard in Padma Seshadri, நீங்கள் வந்து பேசுனீங்க 10 வருஷத்துக்கு முன்னால், அப்புறம் I did my BA, MA, IAS and today I'm collector விழுப்புரம் வந்து சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கும். நானும் எனக்கு ஒரு திசை கொடுத்தீங்க சார். பசங்களா, you can also just live and you can live old and you can get old and die. பட் என்னுடைய ஹீரோ இருக்காரு பாரதியார், ஒவ்வொருத்தருக்கும் சொல்றாரு, what do you want to do with your life? எங்க மச்சி ஓசி சாப்பாடு கிடைக்குது, தேடி சோறு நிதம் தின்று. ஏய் தெரியுமா, இவன் எவ்வளோட ஓடிட்டா, அவன் அவளோட ஓடிட்டான், சிம்புக்கு 3வது கல்யாணமா. பல சின்ன சின்ன கதைகள் பேசி யாருக்கும் உருப்படாத. This VIKSIT Bharat or this symposium is not, if you want to know about people's affairs, I'm not the fellow to ask. I don't know anything and I don't want to know also. I want to use my time properly. தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சின்ன கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து. ஏய் இஸ்து போடுறவன, அது நம்ம தமிழ் பாஷை இருக்கே சென்னையில், ஆஹா இஸ்து போடு, நசுங்கி பூச்சி, இதெல்லாம் நீங்கள் தான் தெரியும். குந்து தோக்கடை, வீட்டில் சொல்லிட்டு வந்தியா, அதெல்லாம் டிப்பிக்கல் தமிழ் பாஷையாச்சு. வாங்க போங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்களே, கீது, அது மாதிரி பல சின்ன சின்ன கதைகள், பிறர் வாட பல செயல்கள் செய்து. கபாலியில் சொல்றாரு, நண்டு மாதிரி ஒருத்தனை இழுத்துருவான்னு. நம்ம நண்டுக்கள் வேணாம் இந்த சமுதாயத்தில். ஒருத்தன் மேலே வரானா தட்டி விட, this guy made so much, I'll also make it சொல்லு, இழுத்து விடுறான். பிறர் வாட பல செயல்கள் செய்து. ஆனால் அவங்க மனசில் கஷ்டமாக இருக்குது. மனம் வாட மிக துன்பம் மிக உழன்று, அவன் மனசில் கஷ்டமாக இருக்குது. அப்படியே வயசாகிடுது, நிறை கூடி கீழே பருவம் எய்தி. இன்னும் கொஞ்சம் வயசாகிடுச்சு, எமன் அனுப்புகிறான், தூக்கிட்டு போடா அந்த ஆளை, இந்த பிஸ்னஸ் மேனை. நிறை கூடி கீழே பருவம் எய்தி பின் கொடுங்கூற்றவனுக்கு பின் இறையனமாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போல் நான் வீழ்வேன் என நினைத்தாயோன்னு சொன்னார். 39 வயசு மட்டும் வாழ்ந்த சுப்பிரமணிய பாரதியார். I will not live an ordinary life. Whatever I live, I will live properly. And sometimes as a doctor, you guys have life with you. The boy behind this pillar, தம்பி, any of you, you're all most welcome to go outside. நானும் 4-5 வேலை போட்டு வைக்க சொல்கிறேன் இப்போவே. Go wants to work as a peon, clerk, most happy you can go. Those of you who want to become millionaires or you want to employ people, make a difference, stay here. விக்ஷித்னா என்ன? விக்ஷித் பாரத்துக்கு வந்திருக்கீங்க. விக்ஷித்னா என்ன தமிழில்? கேர்ள்ஸ், சான்ஸ்கிரிட் சார், நாங்கள் தமிழ் தான் சார் படிப்போம். வெரி குட். ஹூ செட் தட்? குட். பரிணாமம் அடைந்த. அம்மா, எவ்வளவு மொழிகள் நீங்களாம் படிக்கிறீங்களோ அவ்வளவு நாளைக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்போ நாங்கள் பேசிட்டு இருந்தோம். Some of my patients come from West Bengal, so I speak Bengali. I spent 4-5 years in Dubai, Oman, so I speak Arabic. I speak Hindi. Lot of my patients come from Nellore, Kavali, Hyderabad. I speak in Telugu. They come from Kerala. I speak in Malayalam. They are very happy. Nelson Mandela சொன்னார், when you speak in the common language, you get to a man's head. When you speak to him in his mother tongue, you get to his heart. Nothing wrong in that. If somebody tells you, don't learn any language, learn only one language, 2 languages, உன்னுடைய சொன்னீங்களே டெவலப்மெண்ட், அந்த டெவலப்மெண்ட்டை இழுக்கிறாங்க. சென்னையில் இருக்கல இஸ்து போடுறாங்க. So learn as many languages as you can, move with people. VIKSIT means பரிணாமம் அடைந்த ஒரு பாரதம், வளர்ந்த பாரதம், வளர்கின்ற பாரதம், evolved பாரத். இப்போ உனக்கும் இவால்டே, எனக்கு என்னடா விக்ஷித் பாரத், எனக்கு அதுக்கு நான் என்ன காம்பரேட்டிவ் பண்ணிட்டு இருக்கேன். நோ, விக்ஷித் பாரத் கேன் ஒன்லி பிகம் விக்ஷித் பாரத் இஃப் இன்ஸ்டெட் ஆஃப் 4.18 தம்பி ரெட் ஷர்ட், கெட் அப். வாட் இஸ் இந்தியாஸ் ஜிடிபி? எழுந்திர நீதான். வாட் இஸ் இந்தியாஸ் ஜிடிபி டுடே? தெரியாது. நீ பக்கத்தில் இருக்கிறவன் பனியன் போட்டானா, அவன் பனியன் கலர் கேட்டு இருந்தா எப்படி உனக்கு தெரியும்?
Okay. Please understand why this concept came. We are 4 trillion. டெய்லி நம்ம ஆட்களை 30-40 ஆட்களை வந்து புல்லட்டால தாக்கி சாவடிக்கிறானுங்க சைனீஸ். அவங்க இருக்கானுங்க $19 trillion. நீ உள்ள வந்து சிடிஎஸ்க்கோ இன்ஃபோசிஸ்க்கோ வேலை செய்யணும்னானே 1 கோடி கட்டுறா, எல்லாம் இறங்கி போடான்னு சொல்றான். உன்னை பார்த்து நம்ம ஆளுங்க பயந்து ஓடி வராங்க. பத்தி அந்த அமெரிக்கா அவன் 30 trillion இருக்கிறான். விக்ஷித் பாரத்தில் இந்தியா by 2047 should from 4.12 trillion reach 20 or 22 trillion. It is not impossible. We have you. We have the largest young workforce in the world. And we can only get there if that boy who was busy talking to his friend, that boy, the white shirt behind the pillar who was busy talking to his friend, if all you guys become millionaires, then we will become Viksit Bharat. Right. Jump to the main topic, Dharmic Entrepreneurship. The Dharma na Dharmic Entrepreneurship. Do you know how to make a small fortune as an entrepreneur? Entrepreneur, you know, starting your own business. Mahalakshmi is there, madam, to say how women can become entrepreneurs. Gone are the days, பெண்கள் வந்து அடுப்பறையில் மட்டும் இருந்த அந்த டைம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நீங்க பெண்களும் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் மஞ்சா நெறிகளும்னு பாரதியார் சொன்ன மாதிரி வெளியில வந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காலம் வந்துருச்சு. And also I can tell you in the last 25-30 years, the maximum number of wealthy people, IAS, IPS, IRS, and in medical, the people who became high up are actually always in my experience, the women rather than the men. நாங்கள் கூட இந்த கோஎஜுகேஷன் காலேஜில் போய் நிறைய காலேஜில் போய் பேசுவோம். டேய் மேலே வாங்கடான்னு. இந்த பக்கம் எல்லாம் பாய்ஸ் உட்கார வைப்பாங்க, இந்த பக்கம் எல்லாம் கேர்ள்ஸ் உட்கார வைப்பாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு நோட்ஸ் எழுதி பார்த்துருப்பாங்க. பாய்ஸ் எல்லாம் கேர்ள்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்து பியூனு கிளார்க்கு ஏதாவது ஒரு வேலை தேடிச்சு ஒரு இதம் தின்று இவங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், மினிஸ்டர், கேபினட் செக்ரட்டரி, எம்எல்ஏ. இன்னும் 3 வருஷத்துல 1/3 of all the MPs, MLAs, ministers in India will be women. And you girls should start getting ready for it. Right now, it is 95 men to 6 women. It's going to become 33 women and 66 men. நீங்க சுத்தி பார்த்தா உங்க கவுன்சிலர், எம்எல்ஏ, பஞ்சாயத்து பிரசிடென்ட் எல்லாம் going to be women. So, entrepreneurship, I was about to ask you, how do you make a small fortune as an entrepreneur? There's a joke that will say, easy, in India you have to start with a big fortune, then you land up with a small fortune. But that's not really true. Entrepreneur beauty என்ன தெரியுமா? நீ வந்து ஒரு கம்ப்யூட்டருடைய மானிட்டர் முன்னால் உட்கார்ந்துட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீ மட்டும் குவாய்ட்டா நீ ஷேர் மார்க்கெட்டில் விளையாடி கொஞ்சம் சம்பாதிக்கலாம். ஆனால் ஒரு ஆண்டர்பிரனர் அப்படி இல்லை. பலருக்கு வேலை கொடுப்பான் ஒரு ஆண்டர்பிரனர். பலருக்கு வந்து பலரோட பசங்களுக்கு வேலை கொடுப்பான், அவங்களுக்கு நினைச்சவங்களுக்கு வேலை கொடுப்பான். ஒன்றுமே இல்லைம்மா, பெண்களோட பெரிய ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரியும். ஜென்ஸுக்கு வந்து number 1 problem in old men is number 2, they won't be able to pass motion. But in women, a problem across the ages is menstruation. It's all okay for you girls, hiya, whisper, hiya, carefree போவீங்க. But for our sisters in the villages, rural villages are struggling without even menstrual napkins. வந்தாண்டா ஒரு ஆண்டர்பிரனர். தார்மீகமான ஆண்டர்பிரனர்ஷிப் எப்படின்னு சொல்றேன். ஒருத்தன் வந்தான், கூஞ்சின்னு ஒரு ஆப். ஒண்ணுமே இல்லை, உனக்கு வந்து புது ஷர்ட்ஸ் மாலில் போறியா, மச்சி நல்லா இருக்கு இந்த ஷர்ட்டு வாங்கலாம் நினைக்கிறேன், வாங்கிக்கோ. பழசு இருக்குல்ல தூக்கி போடு. Throw off your old clothes. When you throw off your old clothes, என்ன பண்ணுவோம்? We use it to wipe the floor and you throw off. Why I'm telling you this is dharmic entrepreneurship. Somebody here may have an idea, and that idea will make you a millionaire and make my Bharat grow. I want my Bharat to grow, and all of you have to grow in order for my Bharat to grow. Do you understand? So this fellow said, just throw off your old clothes. Go free, go into the app. The app is called Goonj. Goong. Goonj. You go on to that. You throw off your old clothes. And the old clothes எடுத்து பார்க்குறாங்க. ரொம்ப ஓட்ட கிட்டெல்லாம் அழகாக அயன் பண்ணி, க்ளீன் பண்ணி, மடிச்சு. எங்கே பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவாக கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நாங்கள் ஃபர்ஸ்ட் ரோ டாக்டர் ரவீந்திரன் சார், மிஸ்டர் சிவகுமார் சார், மிஸ்டர் மோகன் பாபு, மிஸ்டர் ரவீந்திரன், பாலாஜி, all of us, we do in this Mylapore area breast cancer camps. We screen for breast cancer. அப்போ பெண்கள் வந்து அந்த 10 நிமிஷம் இருந்து they must have the check up and go. அதுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி we give them one sari and blouse. They are equally happy that they don't have breast cancer as they are that they got a new sari and a new blouse. Somehow women, like that. So this Goonj app, whatever you give is used to give to women, only to women.
so that the women can give it to their children, or they can use it if it's sarees. ஒரு பக்கம் சரி, வாட் யூ கிவிங் இஸ் ரொம்ப காசு காலியாக இருக்குது, அதெல்லாம் எடுத்து ரீசைக்கிள் பண்ணி ஃப்ரீயாக நம்ம வில்லேஜஸில் இருக்கிற பெண்களுக்கு ஃப்ரீயாக மென்ஸ்ட்ரல் பேட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மென்ஸ்ட்ரேஷன், இந்த சென்சஸ், மென்சஸ் இதெல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாபிக்ஸ் தான். தமிழ்நாடு சென்சஸ்னால் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, டீலிமிட்டேஷன் சென்சஸ்ன்னு. மென்சஸ்னா வைக்கப்படுவீங்க, இட்ஸ் எ உமன்ஸ் எவ்ரிடே ப்ராப்ளம், bloody face it. நம்ம அக்கா தங்கச்சிங்க, நம்ம பிள்ளைங்க. This guy gives it free. Plus, my dear friends, by creating this app, look at that app worth several hundred crores. Did he go and sell ganja? Selling ganja and getting rich is not dharmic entrepreneurship. Which brings me to the next part of my talk. What is dharma? என்ன அந்த dharma? சும்மா 4-5 பேர் சான்ஸ்கிரித்தை புஷ் பண்ணுறதுக்கு தார்மிக் ஆண்டர்பிரினர்ஷிப் சொன்னாங்களா? இல்லை, திருவள்ளுவரும் இதே தார்மா பற்றி தான் சொல்லியிருக்காரு. அறம், dharma, it's a beautiful word. Beautiful word. It's in some ways it's even better than aram. அதாவது தர்மா வந்து அங்க இருக்கிற சமுதாயத்திலையும் எல்லாரையும் நிலைநாட்டுவது தான் தர்மா. Swami Vivekananda, we look at his speeches on dharma, amazing. Marina Beach கூட he has spoken on that when he came here in 1897, Ice House இருக்கும்போது. For example, I'll tell you என்ன தர்மா, ஒரு குட்டி எக்ஸாம்பிள். எல்லாருக்கும் விதுர நீதி தெரியுமா? மகாபாரதத்தில் விதுரா கதை இருக்கு. பாருங்க, நம்ம கதை இருந்தது மகாபாரதம், இப்படி இப்படி விட்டான், இவன் ராக்கெட் விட்டான், வேற விட்டான். இல்லை, ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தர்மா, இப்படி வாழ்டா, நீ மனிதன்டா, நீ பாரதன்டா, நீ இந்தியன்டான்னு சொன்னாங்க. விதுராவை கேட்குறாங்க, நீ வந்து துரியோதனாவோட உப்பு தின்னுட்டு, யூ ஆல் நோ விதுரா, துரியோதனா உப்பு தின்னுட்டு, ஆனால் நீ பாண்டவாஸ்க்கு சைட் பண்ணுறியே ஏன்? அது விதுரா சொல்கிறேன், நான் எதுக்குன்னு சொல்கிறேன். he calls தர்மா. ஹஸ்தினாபூருக்கு போ, சாயங்காலம் 6 மணிக்குள்ள ஒரு கெட்டவனை கொண்டு வா. துரியோதனை கூப்பிடுறாரு, டேய் நீ ஹஸ்தினாபூருக்கு போய் ஒரு நல்லவனை கொண்டு வா. 2 பேரும் 6 மணிக்கு தனியாக வராங்களாம். துரியோதனை சொல்கிறான், நீ பார்த்தா எல்லாம் ரவுடி கசமாலமாக இருக்கான். அதுக்கு துரியோதனை சென்னை நடிகர், எல்லாம் கபோதி கசமாலமாக கீதுங்க, நான் ஒருத்தன் தான் நல்லவன் துரியோதனை சொன்னாங்க. தர்மர் சொல்கிறான், நான் பார்த்தேன், ஒருத்தன் சண்டை போட்டான், ஆனால் அவங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிறான். இன்னொருத்தர் கொஞ்சம் கெட்ட வார்த்தை சொன்னான், ஆனால் அவங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிறான். ஐ திங்க் எல்லாரும் தூக்கி பார்த்தா நான் தான் கெட்டவன். ஸோ விதுரா said, this is my dharma, to protect the man who sees good in everybody. அப்படியும் வாழலாம். இன்னொருத்தர் நீ இழுத்து விட்டு தான் நீ மேலே வேணும்னா அப்பேற்பட்ட growth எனக்கு வேணான்னு சொல்றான் பாரு, அவன் தார்மிக். உபநிஷத்தை சொல்லணும், வாட் இஸ் தர்மா? தர்மா இஸ் தரண்யா தாரதி தர்மா, அதாவது வாட் ஹோல்ட்ஸ் அப் த வேர்ல்ட். இட் கேன் சம்டைம்ஸ் பி ஈவன் சேயிங் அ ஒயிட் லை, லைக் தர்மர் சொல்றாரு மகாபாரதத்தை, அஸ்வத்தாமா என்கிற யானை செத்துருச்சு, செத்துட்டான் சொன்னார்ல, அது போல அதுவும் அந்த சிச்சுவேஷன்ல தர்மா. போய் சொல்லிட்டடா நீ. So that is dharma. Come to Tirukkural. You must, because one day when you guys do business, how many of you are studying BCom and corporate secretaryship? Almost all of you, right? Kai thooki podunga paakalam. Corporate secretary, very good. Hands down. That means you will be the liaison. In our hospital, for example, our group, the corporate secretary is the liaison between the board when we sit and the executives. இப்படி பண்ணணும், board meeting செய்யணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி டிசைட். அதாவது you people, I'm talking to you because you people can decide the direction of your company. You can decide the direction of. அது என்ன அறம்? ஒன்றுமே இல்லை. அழுக்காறு என்ன அறம்னு கேட்டார் திருக்குறள் வள்ளுவர். எனக்கு அறம்னா என்னன்னு தெரியாது, வள்ளுவர் சொல்றாரு. ஆனால் அது என்னன்னா அது இல்லை, நான் சொல்றேன். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை 4ம் இழுக்காது என்றது அறம். அழுக்காறு ஜெலசி, அவனை இழுத்து போடு, இவனை கார்பரேட் பாலிடிக்ஸ், டர்ட்டி பாலிடிக்ஸ். You people should work in companies where you don't allow corporate dirty politics to happen. அழுக்கு ஆறு, வெள்ளையா இருக்கிறோம் மனசுக்குள்ள அழுக்கா ஒரு ஆறு ஓடுதான். பியூட்டிஃபுல் ஜெலசி, அழுக்காறு. அவா ஒரு அதீத ஆசை, இவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும். I'll talk about அவா in a minute. வெகுளி தேவையில்லாம கத்துறது, HR issues. இன்னாச்சொல், யூசிங் பேட் வேர்ட்ஸ். இழுக்காது. இந்த 4ம் இல்லாம நீ வாழ்ந்தீங்கன்னா உன்னோட கம்பெனி வந்து ஒரு தார்மீகமான கம்பெனி. So Goonj, a company that is giving free menstrual pads to women, a company that is giving clothes to people, the Goonj valuation is several hundred crores. என்ன அழகு பாரு. This is dharmic entrepreneurship. தம்பி பிள்ளைங்களா, whatever you learn, if you can just recite some English poem, A Charge of the Light Brigade, that is just literacy. I can read, I can write. Literacy. Education is something that expands the intellect. Swami Vivekananda
இன்னொன்று எழுதியிருக்கோம் மகாராஜோட இது ஆஃபீஸ்க்கு வெளியில். எக்ஸ்பாண்ட்ஸ் தி இன்டெலெக்ட் ஸோ தட் 3 things happen. இந்த 3 இருந்தால் நீ எஜுகேட்டட், இல்லைன்னா நீ லிட்ரேட் தான். 1 கிரிட்டிக்கல் திங்கிங். நான் சொல்றது கூட நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும், யோசிக்கணும். நிஜமா கரெக்டா? I'll go விதுரா நீதியில் இருக்கான்னு பார்க்கணும். He quoted விவேகானந்தா. Is it true? Did 1893 did they go? Question, critical thinking. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். Question, critical thinking இருந்தா you are educated. ரெண்டாவது ethical decision making. நீ செய்கின்ற ஒவ்வொரு முடிவும் இதுதான் நாட்டுக்கும் தேசத்துக்கும் வீடுக்கும் நல்லதா நீ இருந்துச்சுன்னா then that is ethical decision making. மூணாவது problem solving. Somebody has a problem, when you shift like she is not able to come, a child is sick, how will you get somebody else there? இந்த மூணும் தெரிஞ்சவன், அவனுக்கு இங்கிலீஷ் தெரிய வேணாம், தமிழ் தெரிய வேண்டாம், சான்ஸ்கிரிட் தெரிய வேணாம், அவன் வந்து எஜுகேட்டட் மேன். மற்றவன் வந்து வெறும் லிட்ரேட் மேன். I want all you children to be truly educated. Allow your mind to expand. So, do you know how many people die in India for want of blood? Quick. Blood இல்லாம, டாஸ்மாக் திறந்து வைக்கலன்னு தண்ணி இல்லாம சாவணும்னு கண்டு எடுத்துக்காத. 12,000 people die every day in India. 12,000 people die all over India simply for want of blood. My children, that is a statistic to you. 12,000 people. When it's your mother, when it's your grandfather, or a child, somewhere in Udumalpet, somewhere, காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமம், பிளட் இல்லை, இறந்து போயிடுச்சு, எரியும். அதர்வைஸ் இட்ஸ் a statistic. என்னைக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கை வந்து நீ கன்வெர்ட் பண்ணி, ஐயோ ஒரு அம்மாவோட குழந்தை போச்சே நீ நினைச்சின்னா நீ தார்மீகமான வாழ்க்கை வாழறன்னு அர்த்தம். That is dharma. That is dharma. And this dharma which you uphold will also uphold you. It's also written in Bhagavad Gita, Upanishads, everywhere. Dharmo rakshati rakshitaha. When you try to save dharma, dharma will save you. இதான் அழகா எம்ஜிஆர் அந்த காலத்து தர்மம் தலை காக்கும்னு பாடிட்டு போவார். At the same time, if you try to destroy it, it will destroy you. Dharmo iva hato hanti போட்டிருக்கு. So we want you to be dharmic entrepreneurs. And when we were talking about, when Guru Maharaj was talking about, we want VIKSIT Bharat to grow, I could see that some boys in the back there, I was just watching all of you. You were not fully understanding. They're talking something. They are saying, all of you become rich, all of you become good, all of you become dharmic. நான் ஒன்னே ஒரு சொல்லுவேன், ஒவ்வொரு சினிமாலையும் காசு கொடுத்து பாப்கார்ன் வாங்கி இப்படி இப்படி இதை ஆட்டினா சீஸு கீசன் மேலே போட்டு ஆட்டி கிட்டி சாப்பிட்றீங்கல்ல, அந்த ஹீரோ மாதிரி நீ ஆமடான்னு சொல்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கு வந்து நீ வந்து 6 அடி மாதிரி கிரே ஐஸ் ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்க தேவையில்லை. இல்லை நீ அஜித் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துட்டு என் பின்னால் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்ல தேவையில்லை. ஆனால் தார்மிகா நீ வாழ்ந்தினா உன் பின்னால் ஒரு கூட்டம் வரும், அதுக்கு மேலே உன் மனசு நிலையாக இருக்கும். That's what we want you to be. 12,000 people die every day in India for want of blood. Many of you who come from the villages, உங்களுக்கு தெரிஞ்ச அங்கிள்ஸ் ஆண்டிஸ் எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க ஆப்ரேஷன். As a surgeon I know. உன்ன மாதிரி ஒரு யங் மேன், தோ ஒயிட் ஷர்ட் வச்சு தலையாட்டுறானே, உன்ன மாதிரி ஒரு யங் மேன் நினைச்சான், அவன் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தானா, போய் பிளட் கொடுத்தானா, பார்த்தா அந்த பிளட் பேங்க் sold that blood. நான் சொல்றது எல்லாமே கதைகள், உண்மையான கதைகள். How people can become millionaires while doing good to society. While doing good to society. He gave blood, they sold that blood. He found out, somebody told him, sir, நீங்க ஓடி வந்து blood கொடுத்துட்டு போனீங்க, வித்துட்டாங்க அந்த ரத்தத்தை. Even on to celebrate PM's 75th birthday, I'm happy to say, I gave my 75th bottle of blood recently, and Seetharaman sir, அதாவது ரத்தம் கொடுத்து கைத்தட்டு வாருன்னா இதுதான். So Seetharaman had even come there and met me at that time, because as a doctor I know you have to give blood and operate. Even one actor called Manivan who passed away, his sister was once bleeding in front of me and dying. So I rushed to the blood bank. I gave blood, came back and operated upon her. So I'm saying, we know the value of blood. So ஒருத்தனை வந்து blood வித்துட்டாங்க, அவன் என்ன பண்ணியிருக்கலாம், சும்மா ட்ரோல் பண்ணியே இப்படி பண்ணிட்டாங்க, உன்னை தூக்கிடுவேன், உன்னை கழுவி போட்டுருவேன். பசங்களா நிறைய அது மாதிரி பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. Don't go down that way. Don't go down that way. Do not react. Respond. யோசிச்சு பார்த்தோம், 5-6 பசங்களை கூப்பிட்டுருக்காங்க, பாருக்கு போயிருக்காங்க. Guru Maharaj, don't get angry. These Delhi boys, they went to a bar and discussed that day, it seems. So, கோச்சு போறாரு. Of course,
Even Bharatiya said, பாருக்குள்ளே நல்ல நாடு. அவர் பாருக்குள்ளே நல்ல நாடு, இப்போ நம்ம பாருக்குள்ளே நல்ல நாயிட்டாங்க நம்ம ஆட்கள். போய் டிஸ்கஸ் பண்ணி 5-6 பேர், they started a simple app called Simply Blood. இதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணணும். எவ்வளோ பேர் பார்த்துட்டாங்க இது வரைக்கும் கூலியை? அது எவ்வளோ காசு பண்ணிச்சு? ஏன்டா உனக்கு காசு கொடுக்க போகிறான்? நீ கூலியில் எவ்வளோ பேர் பார்த்தாலும் நீ இதை கூகுள் பண்ணு, நீ சம்பாதிக்கலாம், நல்லதும் பண்ணலாம். அதுதான்டா தார்மிக் ஆண்டர்பிரினர்ஷிப். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ சிம்பிளி பிளட். யாருக்கெல்லாம் நீங்கள் பிளட் குடிக்கலையோ, உனக்கு விருப்பம் இருக்கோ, உங்கள் குரூப் அங்கே போடு, நாங்கள் சொல்கிறோம். டக்கு 1, 2, 3, 4 போய் it went viral. Now there are millions of people on Simply Blood. It is one of the biggest apps in India, and millions of people are being saved by people rushing and giving blood. And what happens to the app? It gets PE investment, private equity investment for hundreds of crores. சம்பாதிக்காதேன்னு நான் சொல்லலை, சரியான திசையை பார்த்து சம்பாதின்னு சொல்கிறேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? உனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி ஒரு சம்பாதின்னு சொல்கிறேன். உன்ன மாதிரி இருக்க ஏதோ ஒரு பையனோட அம்மாவோட அப்பாவோ ப்ளீட் ஆகி சாவக்கூடாது, அவங்கள உதவுறதுக்கும் பண்ணி இந்த ப்ராசஸ் நீயும் சம்பாதிச்சுட்டு போன்னு சொல்கிறேன். நான் வந்து சமீபத்தில் went to another place to speak. Brother, please tell me when it's 25 minutes and I'll close out. How many minutes now? 20 ஆயிடுதா? Another 5 minutes I'll finish. Just to give you all examples. எல்லாம் இதை கூகுள் பண்ணணும். கூலி இவ்வளோ சம்பாதிக்குது இன்னும் அப்புறம் கூலிக்கலாம். நீ கூலியாக இல்லாமல் இருக்கிறது நான் ஒரு வழியை சொல்கிறேன் உங்ககிட்ட. ஓகே, I went to AMT college and spoke and was wearing a satta and veti for the first time in a public place. Usually you know how difficult it is. பெல்ட் சரியாக இருக்கா, எப்படி சரியா ஏடா கூடமா வந்துடுமா, அந்த மாதிரிலாம் பயம். பிடிச்சி ட்ரோல் பண்ணி நாஸ்தி பண்ணி விட்ருவாங்க விழுந்துருச்சுன்னா. அப்போ when I went, they looked a little surprised that I wore a shirt and dhoti. And then I told them, another man, I want to listen, you all to listen to me carefully, with a shirt and dhoti is giving employment to 15,000 people, not in Gurgaon or Bangalore or Hyderabad, Tenkasi. நம்ம சட்டையை வேட்டி விரிச்சு கட்டிட்டு செங்காசியில் வேலை செய்வோம்ல, நாம் சிங்கோம்ல. தென்காசியில் உள்ள ஒவ்வொரு சின்ன பட்டி தொட்டிலையும் எல்லாம் மேலே வந்துருச்சு. ஒரே ஒரு கம்பெனி, ஒரு மனிதனுடைய விழிப்புணர்வால். ஜோஹோ வேம்பு ஸ்ரீதர். நீங்கள்லாம் ஏன் அது மாதிரி ஆக முடியாது? யூ கேன். வி நீட் மோஸ்ட், நாட் ஒன், வி நீட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வேம்பு ஸ்ரீதர்ஸ். சார் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார் சார். நிறைய வாங்கயா, நிறையா தேவைப்படுது. அங்கே இருக்கிற I was talking to people there. Little Airbnbs are opening up so that the foreigners can come and stay there and talk to these people. Little restaurants are opening up for these IT boys to go. 15,000 youngsters are working. Little creches are opening up. Hello, blue shirt, last row. உன்ன மாதிரி 15,000 பேருக்கு வேலை கொடுக்குற மனுஷனை பற்றி பேசுகிறேன், கேளுங்க. அது ரஜினி இப்படி பண்ணான்னு சொன்னால் தொப்புன்னு கேட்பீங்க எல்லாரும். உன்னை தான் பேசுகிறேன், பேசிட்டு இருக்கேன்ல. உன்ன மாதிரி ஆட்களுக்கு வேலை கொடுக்குற ஆளை பற்றி I get very irritated because you always you spoil the job for somebody else. அதுக்கு ஜாலியாக போயான்னு சொல்லிட்டு you go if you don't want to listen. இருக்கிறதே 5 நிமிஷம் தான். வேம்பு ஸ்ரீதர், 15,000 people there, several $billion. And மோதிஜி போய் அவரை பார்க்குறாரு. எப்படி கூப்பிட்டு போகிறாரு? சார் நான் டெய்லி போகிறவர், நீங்களும் வாங்கன்னு. அவர் போகிற ஆட்டோவில் அவரே ஆட்டோ ஓட்டிட்டு பின்னால் மோதிஜியை வச்சுட்டு போன ஒரே மனிதன் வேம்பு ஸ்ரீதர், மரத்தமிழன். Why you should know? If you start work in a dharmikamana or dharmic entrepreneurship, if you start work, you will imbibe those same qualities. You will also start becoming somebody. Tell me your friend and I'll tell you who you are. இங்கேயோ போய் கட்டிங் எவ்வளோ சம்பாதி, நீ போய் 2%, 3% வட்டி விட்டுட்டு மார்வாடி மாதிரி நீங்கள் சோக்கார்பேட்டில் போய் நிறைய சம்பாதிச்சுட்டு வரலாம். யார் அதனால் சம்பாதிக்கிறாங்க? ஏதோ ஒரு பெரிய பொட்டியில் வைப்பாங்க, இந்த ஆளும் போயிடுவார், காசும் போயிடும். Giving importance, that is Dharmic Entrepreneurship. Ethical, righteous, good to the world. You will find no Dharmic entrepreneur will ever spoil the place around. பாருங்க, டெக்ஸ்டைல் எடுத்து டெக்ஸ்டைலை எரிச்சு CFC கார்பன் மேலே போகிறதுக்கு பதிலாக அந்த டெக்ஸ்டைலை ரீஃபேஷன் பண்ணி அந்த டெக்ஸ்டைலேருந்து மென்ஸ்ட்ரல் பேட் பண்ணி கொடுக்குற ஒரு கூஞ்ச் எப்படி பண்ணுறாங்க பாரு. ஸோ ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், Airbnbs, supermarkets, all have grown around Tenkasi. Still, there are at least another 1,000 places like that in Tamil Nadu where one of you can go and start a small business and say, one day you should become a millionaire. And when you meet me, you should come and tell me, sir, I heard you in Vivekananda College. I went and I did this and now I'm doing all this. Surrounding this place, நமக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு
அதான் ரொம்ப அழகாக ஔவையார் சொன்னாங்க, மூதுரையில் நீதிமொழியில் சொன்னாங்க, நல்லார் ஒருவர் உளரேல் வான் திறந்து எல்லோருக்கும் பெய்யும் மழை. Children, you can just count your numbers. You will be தேடிச்சோறு நிதம் தின்று. Or you can count more than numbers. You can count ideals. You can count what you want to do with VIKSIT Bharat. I will finish my talk with one last example of VIKSIT Bharat. Okay, குட்டி ஸ்டோரி மாதிரி one last time. Okay, huh? Right. 2000லேருந்து 2014 வரைக்கும் 10 லட்சம் இந்திய பெண்மணிகள் பாம்பு கடியால் இறந்து போனாங்க. அது ஏன்டா பாம்பு கடியால? பாம்பு என்ன போய் பொண்ணு மட்டும் கடிக்குது சொல்லுங்க, நினைச்சு பாருங்க. ஏனென்றால் சின்ன சின்ன வில்லேஜஸ்ல நோ டாய்லெட்ஸ். ஆண்கள் அங்கே வயலில் இருப்பாங்க, பெண்கள் தூரமாக தள்ளி போய் பாத்ரூம் போயிட்டு வருவாங்க. நமக்கு வந்து சொல்லி நீங்கள் ஜாலியாக சத்தியம் பிவிஆருக்கு போய் நீங்கள் ஃப்ளஷ் அடிப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ், ஒரு பாத்ரூம் போகிற பெண்மணி, அது எனக்கு முக்கியம். தட் இஸ் டே டு டே லைஃப். லுக் ஆஃப்டர் த லிவிங். அண்ட் பிகாஸ் தே யூஸ்ட் டு கோ ஃபார் அவே, ஸ்னேக்ஸ் யூஸ்ட் டு பைட் தெம். அநியாயம். நாங்கள்லாம் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போகும்போது லூஸ் மோஷன் வந்தால் கேர்ள்ஸ் யூஸ்ட் டு கம் அண்ட் டெல் அஸ், ப்ளீஸ் கிவ் மீ எக்ஸ்ட்ரா டேப்லெட், யூ பிளக் இட் சம் அவுட், டூ மீ. ஏம்மா 4 நாள் சரியா பண்ணும்? இல்லைங்க, நாங்கள் வயலில் தள்ளி போகணுங்க, ஆண்கள்லாம் ஆம்பளைங்க நின்றுப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. வந்தார் ஒரு மனிதன். ஐ எம் நாட் டாக்கிங் பாலிடிக்ஸ், பட் இஸ் கான்ஸ்டியூஷனலி இஸ் ஆர் ஹெட் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி. Between 2000 and 2014, so many women died. How many? On an average, 1 million women. 1 million women. Everything I say, critical thinking. Go and check it in Google, check it in ChatGPT, check in everything. என்னையே நம்பாதீங்க. Between 2014 and 2019, he built 12 crore toilets. Nobody else has built so many toilets in the world. நான் சொல்றேன், number 1 problem for old people is number 2. And I am a number 2 வைத்திய specialist, so I know the problem. 12 crore toilets. Hey, toilet. நீ டாய்லெட் இல்லை. இந்த பெண்கள் வந்து எங்கேயோ தள்ளி போய் வயலுக்கு போக தேவையில்லை. அவங்க வீட்டிலேயே ஜாம்னு மானத்தோட இருந்தாங்க இந்திய பெண்மணிகள். அதில் வந்து 65 லட்சம் டாய்லெட்ஸ் கட்டினது நம்ம தமிழ்நாட்டிலேயே. And ladies stopped going out. Clap, because many people don't know about it. அம்மா, nobody காழ்ப்புணர்ச்சி நம்ம மேல காட்டல. 2000லேருந்து 2017 வரைக்கும் 88,000 கோடி மத்திய அரசுலேருந்து தமிழ்நாடுக்கு வந்துச்சு. அதே 10 வருஷம் 2014லேருந்து 2025 வரைக்கும் 3.25 லட்சம் கோடி உள்ள வந்திருக்கு. 4 times as much. So don't believe whatever some politician tells you. எனக்கு நீங்க கொடுக்கல, காசு கொடுக்கல. கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு நிமிஷம் ஆகும் போட்டு பார்க்கறது. Critical thinking. So now between 2014 and 2024, only 80,000, such a large number, 80,000 girls have died when they went to pass motion. Now, where is 80,000? Where is 10 lakhs? இது VIKSIT Bharat. நான் மட்டும் ரோல்ஸ் ராய்ஸில் வர்றேன், சுற்றி இருக்கிற பெண்கள் எல்லாம் போய் வயலில் போய் மோஷன் போகணும், அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ஒரு பேட் இல்லை, எனக்கு வேலை செய்ய வாங்க போவாங்கன்னா அது வந்து VIKSIT Bharat இல்லை. Looking at all aspects of dharma. Dharani, Dharyata means to hold up. Dharani, the world. That is true dharma. So my request to all of you is, listen carefully, think in your head. எப்பவுமே நான் பிள்ளைங்க கிட்ட நான் கோட் பண்ணது பாரதியார். நான் பேசும் ஒவ்வொரு சொல் ஒரு மந்திரம்னாரு சுப்பிரமணிய பாரதியார். எனது பேனா ஒரு மந்திரக்கோள், ஒவ்வொரு சொல்லும் மந்திரம். நீங்க ஒவ்வொருத்தர் கூட இந்த மந்திரம் மாதிரி எடுத்து யோசிச்சு, நான் எப்படி என்னுடைய சின்ன குக்கிராமத்துக்கோ, என்னுடைய வீட்டுக்கோ, என்னுடைய இடத்துக்கோ, என்னுடைய நாட்டுக்கோ எப்படி அந்த 4.12 crore ட்ரில்லியனை வந்து 10-12 ட்ரில்லியன் ஆக்கலாம்னு நீங்க எல்லாம் யோசிச்சீங்கன்னா, that day VIKSIT Bharat will be attained by 2047, and that day we will truly have a real meaning for the term Dharmic Entrepreneurship. Once more, I must thank the organizers for having given me this option. Thank you all for listening very well. Good luck. Jai Hind, Jai Bharat.